ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அப்படி நம்மளோட பார்த்தீங்கன்னா நசீஸ் வாட்ஸ்அப் டுடே பார்த்தீங்கன்னா ட்ராயிங் வித் மீ இன் மை நோட் புக் சீரிஸ் தான் பார்க்க போகிறீங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஸோ வீடியோக்குள்ள பார்த்தீங்கன்னா வந்தாச்சு. ஃபர்ஸ்ட் நம்ம வந்துட்டு ஒரு சன்ஃப்ளவர் ட்ராயிங் பண்ணியிருப்போம் போன வாரத்துக்கு போன வாரம். அண்ட் இந்த வாரம் பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு போ தான் ட்ராயிங் பண்ண போகிறோம். சென்டரில் பார்த்தீங்கன்னா ஒரு அழகான போ வரைய போகிறோம். ஸோ இதுக்கு ஒரு பென்சிலும் ஒரு எரேசரும் தேவைப்படும். நடுவில் பார்த்தீங்கன்னா ஒரு ஓவல் ஷேப் சர்க்கிள் போட்டுட்டு அடுத்து வந்துட்டு இந்த ரெண்டு சைடுமே ஒரு ரிப்பன் மாதிரி அழகாக நீளமாக ஒல்லியாக அந்த மாதிரி போட்டுக்கணும். போட்டு முடிச்சதும் நான் ஒவ்வொரு ஸ்டெப்பாக போடுறேன். லைக் இந்த போ பார்த்தீங்கன்னா ஒரு 4 ஸ்டெப்லேயும் வந்துட்டு உங்களுக்கு சிம்பிளாக முடிஞ்சிடும். நான் இப்போ போட்டிருக்கேன்ல இதே மாதிரி போட்டுக்கோங்க. அது தப்பாகிடுச்சுன்னு கொஞ்சம் அழிச்சேன், அதனால தான் இரேசரும் உங்களுக்கு வேணும் அப்படின்னு சொன்னேன். இப்போ அதே மாதிரி ஆப்போசிட் சைடில் போட்டுட்டு அடுத்து நம்ம ரிப்பன் வந்துட்டு 2 சைடுமே போடணும். ஸோ போட்டு முடிச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு 4 ஸ்டெப்பில் ரொம்ப அழகான போ ரெடியாகும். உண்மையாலே செம்ம அழகானது. நான் இதில் வந்துட்டு பார்க்க கொஞ்சம் பெருசாக தெரியுது, ஆனால் நான் சின்னதாக பண்ணிட்டேன். ஆனால் உண்மையாலே நான் பெருசாக பண்ணால் கூட இவ்வளோ அழகாக இருக்குமான்னு தெரியாது. சின்னதாக பண்ணால் ரொம்ப அழகாக இருந்துச்சு. ஸோ பெருசோ சின்னதோ நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். அதுக்கான ரொம்பலாம் சின்னதாக பண்ணல, மீடியமாக பண்ணேன். நான் ரொம்ப பெருசாக பண்ணால் தான் நல்லாயிருக்கும்னு ஃபீல் பண்ணேன். ஆனால் மீடியமாக பண்ணாலுமே நல்லா தான் இருந்துச்சு. ஸோ எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. நீங்களும் இந்த மாதிரி வந்துட்டு வீட்டில் போர் அடிக்குது அப்படின்னு சொல்லிட்டு வீட்டில் சும்மா இருக்கிறதுக்கு இந்த மாதிரி ஒரு பேப்பரோ ஏதோ எடுத்து இந்த மாதிரி பண்ணிங்கன்னு வைங்களேன், ரொம்ப அழகாக இருக்கும். இப்போ நாங்கள் ஒவ்வொரு கலர் டீட்டெயில்ஸ் எல்லாம் நல்லா கவனிச்சுக்கோங்க. இந்த ரெண்டுமே ஒரே கலரில் தான் இருக்குது அப்படின்னு நினைக்கலாம். ஸ்கெட்ச் கலர் எடுத்துக்கதை உள்ளாக்க அடிச்சுட்டு அந்த வெளிப்புறத்தில் இருக்க ரிப்பன் மாதிரி ஒரு இது மாதிரி போட்டோம் தெரியுமா நீளமாக, அதுக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு இது அடிச்சுக்கணும். லைக் நான் இப்போ லைட் கலர் பிங்க்கை வந்துட்டு கலர் பென்சில் அடிச்சிருக்கேன். டார்க் கலரில் இருக்க பிங்க் பார்த்தீங்கன்னா நான் ஸ்கெட்சில் அடிச்சிருக்கிறது உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். ஆனால் அடுத்து அவுட்லைன் வந்துட்டு பிளாக் கலர் ஸ்கெட்சில் வந்துட்டு பண்ணிவிட்டு அடுத்து அந்த 2 இது போக்கும் நல்லா பார்த்தீங்கன்னா 2 கோடு மாதிரி போட்டு அழகாக முடிச்சுட்டேன். எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. நீங்கள் 10க்கு எவ்வளோ கொடுப்பே சொல்லுங்கள் உண்மையாலே. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். நான் பார்த்தீங்கன்னா உண்மையாலே இந்த ப்ராசஸ், அதாவது இந்த ட்ராயிங் பண்ணுறதுலேருந்து கலரிங் பண்ணுறதுலேருந்து அண்ட் வந்துட்டு இந்த ஹோல் ப்ராசஸ் பண்ணுறதுலேருந்து அண்ட் இதை பண்ணி முடிச்சுட்டு இந்த லுக்கை பார்க்குற வரையும் அண்ட் எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. ஸோ அதனால் இது பார்த்திங்கன்னா இதுக்கு நான் 10க்கு 10 கொடுப்பேன். ஏன்னா உண்மையாலே ட்ராயிங் கலரிங் அண்டு இது ரெண்டுமே பண்ணுறதுலேருந்து எனக்கு ரொம்ப ஹாப்பி. அண்ட் இது ரெண்டும் பண்ணி முடிச்சுட்டு கடைசியில் இந்த லுக்கை பார்க்குறப்ப ஐ எம் ஸோ சாட்டிஸ்ஃபைட் அண்ட் ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. உண்மையில் எல்லா ட்ராயிங்கை விட இந்த ட்ராயிங்க்கு நான் ரொம்ப எனக்கு ஹாப்பியாக இருந்துச்சு. ஏன் தெரியல, அந்த ப்ராசஸ் பண்ணி முடிக்கிறதுலேருந்து முடித்ததுக்கப்புறம் இந்த லுக்கை பார்க்குறதுலேருந்து எனக்கு ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. ஸோ அதனால தான் எனக்கு நான் 10க்கு 10 கொடுப்பேன். இந்த மாதிரி வீட்டில் வந்துட்டு நீங்கள் சும்மா இருக்கீங்கன்னா ஒரு பேப்பர்லேயோ இல்லை ஒரு இதுலேயோ வந்துட்டு வரைஞ்சி பாருங்கள். மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ டாட்டா, பாய் கைஸ்.